சுவையாக இருக்கும். இப்பொழுது இந்த சமயம் நாம் வறுத்து வைத்திருக்கும் நட்ஸ்களை போட்டுவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பீர்னி ரெடியாகிவிட்டது. இப்பொழுது இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பீர்னியை நாம் சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைத்து குளிர வைத்தும் குடிக்கலாம். மிக அருமையாக இருக்கும். நாம் இப்படி ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கொடுத்தால் விரும்பி குடிப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.